ஹலோ எவ்ரிவன், என் பேர் அஸ்வின். நான் ஒரு சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் என்ன எதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தாலும் டார்க் வெப் பற்றி. ஸோ டார்க் வெப் அப்படின்னா என்ன, நீங்கள் டார்க் வெப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதை கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நான் சொல்லி தருவேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் டார்க் வெப்பில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ டார்க் வெப்பில் நீங்கள் சேட் ரூம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் நிறையா சேட் ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் அதை சேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டார்க் வெப்பில் பிட்காயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்கள் பிட்காயின் வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி பிட்காயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டார்க் வெப்பில் இருக்க சர்ச் இன்ஜின்ஸு, டார்க் வெப்பில் நீங்கள் எப்படி ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் டார்க் வெப்பில் நீங்களே எப்படி ஓனாக ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கோர்ஸில் கவர் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆனதில் டார்க் வெப் பற்றி ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம டார்க் வெப் அப்படின்னா என்ன, முதல்ல ஜஸ்ட்டு இந்த இன்டர்நெட், இந்த வெப் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஓவியை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக வரும். ஸோ சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், அப்புறம் தான் டார்க் வெப். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் வெப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வெப்புங்கிறது இன்டர்நெட்லேயே ஜஸ்ட் ஒரு 10% தான். ஓகேவா? இந்த டீப் வெப்பும் இந்த டார்க் வெப்பும் தான் மீதி இருக்கிற 90%. முதல்ல இந்த சர்ஃபேஸ் வெப்னா என்னென்னு பார்ப்போம். இந்த சர்ஃபேஸ் வெப்புங்கிறது இப்போ நீங்கள் டெய்லிக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ், அதாவது கூகுளில் இருக்கிற வெப்சைட்ஸ். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் வருதா? ஸோ கூகுளுக்கு இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இப்போ நான் டைப் பண்ணி, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போய்ட்டு நான் கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுறேன். இப்படி ஜஸ்ட் google.com போய்ட்டு நான் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணி எனக்கு இப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா, கூகுளில் வந்துச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது இண்டெக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆகிருக்கிற வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் வெப்பில் தான் பின்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமு, கூகுளு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இங்கே தான் வரும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லாமே சர்ஃபேஸ் வெப் தான். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். ஓகேவா? இன்டர்நெட்லேயே வெறும் 10% தான். மீதி இருக்கிற 90% என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் வெப் அண்ட் டார்க் வெப். ஓகேவா? இப்போது இந்த டீப் வெப் அண்ட் டார்க் வெப்பில் தான் எல்லோரும் கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொலாப்ஸ் ஆகிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல்ல சர்ஃபேஸ் வெப்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது டீப் வெப் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த டீப் வெப்புங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு மெயில் அனுப்புகிறீங்க. ஓகேவா? ஒரு மெயில் அனுப்புகிறீங்க. அந்த மெயிலுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு அண்ட் ஒரு ரெசிஸ்டம்ட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா? இப்போது நான் அந்த சப்ஜெக்டை போயிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வருமா? வராது இல்லையா? பிகாஸ் அது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வேறு ஒரு மெயிலுக்கு அனுப்பியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வச்சு அக்சஸ் பண்ணி நான் உள்ளே போய் பார்த்தா தான் என்னால் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. பட் என்ன தான் அப்படி இருந்தாலும் அந்த ஜிமெயில், அந்த சப்ஜெக்ட், அந்த மெயில் ஒரு இன்டர்நெட்டில் தானே இருக்குது. ஒரு இன்டர்நெட்டில் தானே இருக்குது. அதுவும் என்ன தான் என்னால் அதை பார்க்க முடியல, அது கூகுளில் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம 2 பேர் மெசேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது நான் இங்கே இருந்துக்கிட்டு நான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் அந்த நம்பரை போய் இங்கே போட்டேன்னா எனக்கு இங்கே அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் எனக்கு வரப்போகிறது இல்லையா? ஸோ அதெல்லாமே தான் அது உங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் ஆகும். நீங்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பட் அது இன்டர்நெட்டில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் டீப் வெப் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே ஒரு ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டீப் வெப்பில் வரும். நெக்ஸ்ட் நம்ம டார்க் வெப் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த டார்க் வெப்புங்கிறது கிட்டத்தட்ட டீப் வெப்போட ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? பட் இந்த டீப் வெப்புங்கிறது எப்படி, இது லீகலான விஷயந்தான் மறைச்சி வச்சுருப்பாங்க. அத்தன்டிகேஷன் இருக்கிறவங்க மட்டும், யாருக்கு பாஸ்வேர்டு தெரியுதோ அவங்க மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி. பட் டார்க் வெப்புங்கிறது வேணும்னே மறைச்சி வச்சுருப்பாங்க. அது நார்மலான ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக இந்த குரோம், ஃபயர்ஃபாக்ஸுங்கிற ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி நார்மலான ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியாது. டார் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரால் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் இந்த டார்க் வெப்பில் தான் நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இதில் இல்லீகலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் டார்க் வெப்புங்கிறது ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். ஓகேவா?
நீங்கள் டார்க் வெப்பில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து இல்லீகலாக தான் இருக்கும், தவிர லீகலாக நிறையா இருக்காது. உங்களுக்கு டார்க் வெப்பில் நிறையா இல்லீகலான மார்க்கெட்ஸ் இருக்கும். எப்படின்னா வந்து ட்ரக்ஸ் விற்கிற மார்க்கெட்ஸ்லேருந்து கன்ஸு இந்த மாதிரி வந்து நிறையா மார்க்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டார்க் வெப்பில் இருக்கும். இது எதுவுமே வந்து சர்ஃபேஸ் வெப்லேயோ டீப் வெப்லேயோ உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லாமே டார்க் வெப்பில் மட்டும்தான் இருக்கும். டார்க் வெப்புக்குன்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு கன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன் ஷாப் மாதிரி வரும். எப்படி அமேசான் இருக்கும் அந்த மாதிரி கன் ஷாப் வரும். நீங்கள் போய் அதில் கன் பை பண்ணலாம். அது உங்களுக்கு வீட்டுக்கே வர மாதிரிலாம் வந்து டார்க் வெப்பில் நிறையா இல்லீகலான விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லாமல் இல்லீகலான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். நிறையா வெப்சைட்ஸை பற்றி நீங்கள் வெளில தெரிஞ்சிக்க முடியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஹேக்கர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஹேக்கர்ஸால் தான் பண்ணப்பட்டதுக்கு டார்க் வெப்புங்கிறது. பிகாஸ் வந்து டார்க் வெப்புங்கிறது ஹேக்கர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் உங்களுக்கு டார்க் வெப் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து அத்தன்டிகேஷன்லாம் வேணாம், உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் தெரிய வேணாம். நீங்கள் ஈஸியாக போய் டார்க் வெப்பில் சேட் பண்ணுற மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து அதில் வந்து சேட் பண்ணலாம், அவங்க டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் அது மூலிமா நிறையா ஹேக்கிங் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ டார்க் வெப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த கோர்ஸ்லாம் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஓவர்வியூ கிடச்சிருக்கும். சர்ஃபேஸ் வெப்னா என்ன, டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ சர்ஃபேஸ் வெப்னா கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கிற விஷயங்கள். டீப் வெப்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இல்லை கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி வந்து ஜிமெயில், நம்ம மெசேஞ்சரு இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு வச்சு அத்தன்டிகேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள். கூகுளில் நம்ம தேடினாலும் கிடைக்காத விஷயங்கள். டார்க் வெப்புங்கிறது நீங்கள் கூகுள்லேயும் தேட முடியாது, நார்மலான ப்ரௌசர்லேயும் அக்சஸ் பண்ண முடியாது. இது எதுவுமே இல்லாமல் டார் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். அதோட லிங்க் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை யாரையும் ட்ரேஸ் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. இல்லீகலான இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இல்லீகலான விஷயம் இருக்கிறது தான் அது டார்க் வெப். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கலாம்.